ஜஸ்ட் என்னோட டாட்டர் வந்து இப்போ இந்த சரத்தை மாத்திர அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும். அதான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கூட நான் சொன்னேன், அவ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ டெய்லி காலையில 4 o'clock எந்திரிச்சு அன்னைக்குரிய அந்த பிரெத் வர மாதிரி வச்சுட்டு அவ வந்து படுத்துடுறா ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் மார்னிங் பிரெத் மட்டும்தான் அவ வந்து மாத்துறா. அதுக்கே வந்து நிறைய சேஞ்சஸ். ஆக்சுவலா ஒரு 2-3 டேஸ்ல வந்து அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவ வந்து நல்லா சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டா வீட்ல. இல்லைன்னா எப்பவுமே காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஒரு ஓரத்துல உட்காந்து அவ வேலைய அவ பார்த்துட்டே இருப்பா. யாரு கூடயும் அவ்வளவா பேச மாட்டான். இப்போ அது ஒரு பெரிய சேஞ்ச். அன்னைக்கு ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் டே அவ பிரெத் சேஞ்ச் பண்ண அன்னைக்கே வந்து காலேஜ்ல ஒரு காம்படிஷன் வச்சிருந்தாங்க. அதுல பிரைஸ் வாங்கிட்டா. அப்புறம் வந்து பாரு பிரெத் சேஞ்ச் பண்ண உடனே நீ பிரைஸ் வாங்கிட்ட அப்படின்னு நான் அது ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து காலேஜ்ல எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாம்ல எல்லாம் நல்ல மார்க் வாங்கியிருக்கா. அப்புறம் வந்து எல்லாத்துலயும் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சார் பிரெத் சேஞ்ச் பண்றதுனால அவளுக்கு வந்து எவ்வளவு சேஞ்ச் பாத்தியா அப்படின்னோடனே, ஆமாமா எனக்கு வந்து அந்த பிரெத் வந்து அன்னைக்கு கரெக்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு எல்லாமே கரெக்டா நடக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு அப்படின்னு அவ ஷேர் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் வந்து மண்டேஸ்ல மட்டும் அவளுக்கு வந்து பிரெத் வந்து கரெக்டா லெஃப்ட்ல ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் தான் அவகிட்ட சொன்னேன், பாத்தியா எனக்கும் உனக்கும் ஏன் எப்பவுமே சண்டை வருதுன்னு உனக்கு தெரியுதா? ஏன்னா மண்டே பிரெத் வந்து அம்மாவோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னோடனே அவ வந்து புரிஞ்சுக்கிட்டா. ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ இப்போ அதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ மண்டே இப்போ லெஃப்ட் வர ஆரம்பிச்ச உடனே நேத்து வந்து என்ன ஹக் பண்ணிக்கிட்டா. ஓ! அப்படி ஒரு இருக்கும் என்னால வந்து அப்பம். ரொம்ப ஆ. ஓவர்வெல்மிங்கா இருந்தது. என்னால தாங்கவே முடியலன்னா பாத்தியா நான் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கேன், இது கிளாஸ்ல ஷேர் பண்ணு அப்படின்ட்டா. ஸோ ஐ அது ஒரு அக்னாலட்ஜ். அம்மாவும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் முத்திரை பண்ணி நான் வந்து சரத்தை மாத்தி நான் நிறைய சேஞ்ச் ஆயிட்டேன். ஆனா வந்து அவ ரிசீவ் பண்ற மோட்ல அவ இல்ல. சோ அவளும் மாத்தினதுக்கு அப்புறம் வந்து நிறைய சேஞ்ச் ஆக்சுவலி. அவர் வந்து காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட என்னால நல்லா பேச முடியுது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருந்தா. சோ நிறைய சேஞ்ச், எனக்கு நிறைய சேஞ்ச் தெரியுதுமா இந்த பிரெத் ப்ராக்டிஸ் பண்றது. சோ ஒரு சின்ன சேஞ்ச் தான். ஆனா வந்து நம்ம லைஃபே வந்து எவ்வளோ மாறுது. ஏன்னா நம்ம அது வரைக்கும் வந்து ஒரு முட்டி மோதிட்டு இருப்போம் நம்ம, ஏதாவது ஒரு சேஞ்ச் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து ஒரு பிரெத் மாத்திர மூலமா வந்து எவ்வளோ ஒரு ஒரு நம்மள எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. அது வந்து ஆக்சுவலி அவ அஹ், அன்னைக்கு ஏதோ காட்ஸ் கிரேஸ் நினைக்கிறேன், ஏதோ நான் சொல்ல போய் அவ ரிசீவ் பண்ற மோட்ல அவ இருந்தா ஆக்சுவலி. இல்லைன்னா எப்பவுமே நான் ஏதாவது சொன்னேன்னா, எப்ப பாரு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாமா முத்ரா கிளாஸ் போட்டு படிச்சுட்டு வந்து எப்ப பாரு லெக்சர் அடிச்சுட்டே இருப்பா அப்படின்னு சொல்வா. ஆனா அன்னைக்கு ஏதோ வந்து எனக்கு ரைட் பிரத் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து அவ கேக்குற நிலைமையில இருந்திருக்கா. அதுவுமே அவகிட்ட சொன்னேன் நானு. எனக்கு ரைட் பிரத் ஓடி இருக்கு, உனக்கு லெஃப்ட் ஓடி இருக்கு, அதனாலதான் நீ வந்து கேட்டிருக்க அன்னைக்கு. இல்லைன்னா வந்து நீ கேட்டிருக்க மாட்ட. எப்பவுமே வந்து சொல்ற மாதிரி வந்து நீ ஆஹ் போமா அப்படின்னு இருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவளே சொல்றா, எனக்கு எப்பவுமே லெஃப்ட் ஓடிட்டு இருக்குமா. சோ இப்ப அதை மாத்தணும்னு நான் நினைக்கிறேன். அது ஓ! மாத்திரம் இன்னும் நான் நல்லா சேஞ்ச் ஆவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவளே வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்கிறா. சோ அடுத்து வந்து எப்படி பிரெத் சேஞ்ச் பண்றதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப அந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இது வந்து ஆஹ் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா வந்து சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா வந்து ஒரு போற போக்குல அவங்க, நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி போற போக்குல அவங்க ஈஸியா வந்து லைஃப் அந்த பாத்த வந்து ஆல்டர் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா வந்து இத எல்லாருமே கத்துக்கணும். அண்ட் குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணணும் நம்ம. ஓகே. கட்டாயம், கட்டாயம். நான் வந்து சொப்னா மேடத்தோட கருத்து எடுத்துக்கிறேன். சாலை கைலை மாதவனையும் அந்த கோர்ஸ்ல போட்டு விட்டுறேன். ஆமா, ஆக்சுவலா இது வந்து ஒரு கிட்ஸ் கோர்ஸா கூட நீங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா மேடம் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம், அதாவது அட்லீஸ்ட் இந்த டீன்ஸா இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த சரம் கூட இன்க்ளூட் பண்ணானா அவங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேடம் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை இன்னும் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. பேரண்ட்ஸா சொல்றதை விட மேடம் சொல்லி கொடுத்தாங்கன்னா இன்னும் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம். இப்ப இந்த மூச்சை மாற்று, வாழ்க்கையை மாற்றுன்றது மாரியா, இப்ப இந்த சரம் கோர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டெர்ம் கோர்ஸா போட்டிருக்கனால, இந்த 5 வாரமா போட்டிருக்கறனால,
ஸோ நெறைய பேருக்கு நம்ம அட்வான்ஸ்ல வந்து ஏறத்தாழ 30 வகுப்புகள் இருந்ததுல, சரம் மட்டும் நம்ம அடிப்படையில நம்ம போடும்போது என்ன இருக்கு அப்படின்னா, இந்த சரத்த ஒரு 5 வாரம் படிச்சுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? வாழ்க்கைய பற்றி மிகப்பெரிய புரிதலுக்கு வந்துருவாங்க. அம்மா ஆமாய்யா. நெறைய ஆக்சுவலி. அது அந்த அனிமல் நாஸ்டல் எல்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அது இன்னும் நெறைய அ ஒரு மனுஷரோட வந்து நம்ம லிங்க் பண்ண முடியுது. சோ அது வரைக்கும் நம்ம ஏதோ ஒண்ணு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்போம். அவங்களோட நாஸ்டல்லாம் பார்த்த உடனே சரி அவங்க ரொம்ப இறுக்கமா இருக்கவங்க இவங்க கிட்ட எல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்றதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி லைக் ஈஸியா வந்து நம்மள நம்ம வந்து மாத்திக்க முடியுது. சோ அது புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தவங்கள புரிஞ்சுக்க முடியுது. சோ நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது மூலமா நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுது. சோ ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. இந்த சரம் கோர்ஸ் இப்ப நான் திரும்ப ஜாயின் பண்ணிருக்கேன் அட்வான்ஸ் கோர்ஸ். சோ இந்த பிரெத்தை இன்னும் நல்லா ஆழமா படிக்க படிக்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆக்சுவலி. ஆ. ஆமா. சோ எப்படி இந்த பஞ்சபூதம் எப்படி தொட்டு ஓடுது அப்படின்னோடனே எப்படி ஒரு நேச்சுரலா நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இப்படி இல்லாம யோசிச்சதே இல்லை. இப்படி எல்லாம் ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கும்னே நமக்கு தெரியவே தெரியாது. சோ இதுதான் லைஃப் சயின்ஸ். நம்ம வெளியில எதேதோ தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து எவ்வளோ ஒரு லைஃப வந்து ஈஸியா லீட் பண்ணலாம். சோ எப்படி நம்ம சக்சஸ் ஆகலாம், எப்படி நம்ம கான்ஃபிடன்ஸ் வருது, சோ எல்லாமே வந்து இது பேஸ் பண்ணி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குயா. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. சரி. மேடம் ஷேர் பண்ணுங்க. ரியல் லைஃப் சயின்ஸ் கோர்ஸ் தான். மேம் சொல்ற மாரியா, ஆமா. நம்ம என்ன வண்டி இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப புது வண்டிய, ரொம்ப மிருதுவான வண்டிய எடுத்துட்டு கரடு முரடான டிப்பர் லாரி போறக்கூடிய ரோட்ல ஓட்டுனா என்ன ஆகும்? பாதை அப்படியே தான் இருக்கும். அந்த வண்டி வச்சிருக்கவங்களுக்கு தான் அந்த டேமேஜ். டேமேஜ் ஆகும். அது மாரியா மேம் சொன்னாங்க. நாசிய பார்த்த உடனே, மூக்கோட பார்த்த உடனே அது நிறைய ஆக்சுவலா நான் வந்து கபதைகினால எனக்கு வந்து அந்த அட்டாச்மெண்ட் நிறைய இருக்கும். எப்பவுமே வந்து எல்லாரு கூடயும் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அது. சோ அது வந்து இந்த அட்வான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மேடம் வந்து அந்த நம்ம அட்டாச்மெண்ட்டை விடணும் அப்படின்னு சொன்னது அதை வந்து எனக்கு நான் ரொம்ப டீப்பா என் மனசு விழுந்தது. டக்குன்னு வந்து நாம இதுதானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா, அதை நம்ம விடணும் அப்படின்னு சொல்லி அதை நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நான். சோ நிறைய அது எங்க பற்று வைக்கணுமோ அங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அதுதான் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். சோ அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சரி போட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப மனசளவுல எனக்கு ரொம்ப ஒரு பீஸ் எனக்கு கிடைக்குது ஆக்சுவலி.